சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி மார்ச் 16 முதல். கான்டாக்ட் 7338824242. தெலுங்கானாவின் நாகனூர் ஸ்ரீசைலம் இடதுகரை சுரங்கப்பாதையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்த நிலையில் அதன் இடிபாடுகளில் சிக்கிய 8 பேரை மீட்கும் நடவடிக்கையில் உதவ இந்திய ராணுவத்தின் பைசன் பிரிவு பொறியாளர் பணிக்குழு இணைந்துள்ளது. இதுகுறித்து ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சுரங்கப்பாதை இடிபாடுகளை அகற்றி உள்ளே சிக்கியுள்ளவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்ற உயர் திறன் கொண்ட பம்பிங் செட்டுகள், தோண்டும் இயந்திரங்கள், புல்டோசர்களுடன் மீட்பு பணிகளில் ராணுவ பொறியாளர்கள் மற்றும் ராணுவ மருத்துவ குழுக்கள் ஈடுபட்டுள்ளனர். மீட்பு பணிகளை விரைவுபடுத்துவதற்காக பிற மீட்பு குழுவினருடன் இணைந்து இந்திய ராணுவம் செயல்பட்டு வருகிறது. சுரங்கத்திற்குள் சிக்கியிருப்பவர்களை பாதுகாப்பாக மற்றும் விரைவாக மீட்பதற்கு ராணுவம் முன்னுரிமை அளிக்கும் என்று தெரிவித்துள்ள நிலையில், அரசு நிர்வாகம், தேசிய பேரிடர் மீட்பு படை, மாநில பேரிடர் மீட்பு படை, ராணுவம் மற்றும் சுரங்க கட்டுமான பணியை மேற்கொள்ளும் நிறுவனம் ஆகியவற்றுடன் கூட்டம் நடைபெற்று வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக தெலுங்கானாவின் நாகர் கர்னூல் மாவட்டத்தில் தொமாலா பண்டாவில் உள்ள ஸ்ரீசைலம் இடதுகரை சுரங்க பாதையின் கூரை இடிந்து விபத்துக்குள்ளானதில் 8 தொழிலாளர்கள் இடிபாடுகளில் சிக்கினர். சுரங்கத்தின் 14வது கிலோமீட்டரில் சுமார் 3 மீட்டர் அளவுக்கு சுரங்கம் இடிந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியை தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் மோடி, நடைபெற்று வரும் மீட்பு பணிகளுக்கு அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் என்று உறுதியளித்துள்ளார்.